நடிகர் விக்ரம் இப்போ ரஞ்சித் இயக்கும் தங்கலான் படத்துல நடிச்சிருக்காரு. சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் கோலார் தங்க வயல்கள்ல தங்கத்தை எடுக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்த தமிழர்களோட வாழ்க்கையை மையமா கொண்டு இந்த படம் உருவாகி இருக்கு. இந்த படத்துல விக்ரமோடு சேர்ந்து மாளவிகா மோகனன், பசுபதி உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. முற்றிலும் மாறுபட்ட கோணத்துல மாளவிகா மோகனன் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்கும் இந்த படம் வரக்கூடிய 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. முன்னதா இந்த படத்தோட ட்ரைலர் வெளியாகி ரசிகர்களை வெகுவா கவர்ந்துச்சு. ரீசெண்டா இந்த படத்தோட இசை வெளியீடும் பிரம்மாண்டமா நடத்தப்பட்டுச்சு. இப்போ இந்த படத்தோட ப்ரமோஷன் பணிகள்ல படக்குழு மும்முரமா ஈடுபட்டு வராங்க. பல நிகழ்ச்சிகள்ல அது தொடர்பா பேட்டியும் கொடுத்துட்டு வராங்க. அந்த வரிசையில நடிகர் விக்ரம் இந்த படத்தை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை ஷேர் பண்ணிருக்காரு. அதுல தினம்தோறும் உடல்ல டாட்டூ, மண், ஹேர் ஸ்டைல் போன்றவற்றை அமைக்க 5 மணி நேரம் ஆகும்னும், அதே போல மேக்கப் அழிக்கிறதுக்காக 1 மணி நேரம் எடுத்துக்கும்னு சொன்னாரு. ஆனா அந்த சமயம் எங்களோட ஒரு விஞ்ஞானி பார்வதி இருந்ததாகவும், அவங்க மேக்கப்பை உடனடியா கலைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மேஜிக்க சொல்லி கொடுத்ததாகவும், அது என்ன மேஜிக்னா மைதா மாவோடு எண்ணெயை சேர்த்துட்டு உடம்புல தடவுனா உடனே அந்த மேக்கப் கலையும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னபடி நாங்க மேக்கப்பை கலைச்சதாகவும் சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து பேசின விக்ரம், இந்த படத்தின் மூலமா ரஞ்சித் எங்களுக்கு ஒரு மந்திர உலகத்தை கொடுத்ததாகவும், அதுல போகும்போது நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டதாகவும் விக்ரம் உற்சாகமா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனாவோட மகனும் நடிகருமான நாக சைத்தன்யா தெலுங்குல சில படங்கள்ல நடிச்சு பிரபலமானாரு. விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட தெலுங்கு ரீமேக்லயும் நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல இவருக்கு ஜோடியா சமந்தா நடிச்சிருந்தாங்க. அப்ப சமந்தாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் இடையே காதல் மலர 2 பேரும் பெற்றோர்களோட சம்மதத்தோடு கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் பல நிகழ்ச்சிகள்ல 2 பேரும் ஜோடியா வலம் வந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா யார் கண்டுபட்டுச்சோ தெரியல, திடீரென இருவருக்குள்ளேயும் மனக்கசப்பு ஏற்பட ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல 2 பேரும் விவாகரத்து செய்ய முடிவு செஞ்சு கடந்த 2021ஆம் ஆண்டு பிரிஞ்சிட்டாங்க. விவாகரத்துக்கு அப்புறம் தனிமையில வாழ்ந்துட்டு வந்த சமந்தா இந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வர படங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அதே போல நாக சைத்தன்யாவும் படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு. மறுபடியும் இந்த ஜோடி பேசிக்க மாட்டாங்களா, ஒன்னு சேர மாட்டாங்களான்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிய வந்துச்சு. இவங்களோட பிரிவுக்கு என்ன காரணம்னு இதுவரை தெரியல. விவாகரத்துக்கு அப்புறம் நடிகர் நாக சைத்தன்யாவும் பொன்னியின் செல்வன் படத்துல வானதியா நடிச்சு எல்லோரோட மனசுலையும் இடம் பிடிச்ச சோபிதா துலிபாலாவும் காதலிச்சுட்டு வர்றதா பல்வேறு செய்திகள் ஊடகங்கள்ல பரவ ஆரம்பிச்சது. குறிப்பா 2 பேரும் இணைஞ்சு டேட்டிங் போயிட்டு வர்றதாகவும், பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா போனப்போ எடுத்த போட்டோவும் இணையத்துல வெளியாகுச்சு. அதே போல வெளிநாடுகள்ல ஒரு மியூசியம்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவும் வெளியாகுச்சு. அது மட்டும் இல்ல, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுங்கிற தகவல் வெளிவந்த வண்ணம் இருந்துச்சு. இந்த தகவல் பெரும்பாலும் உண்மையா இருக்காது, முற்றிலும் வதந்தியா தான் இருக்கும்னு சமந்தாவோட ரசிகர்கள் நினைச்சிட்டும் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காலையில நாகார்ஜுனா போட்ட ட்வீட்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன். என்னோட மகனுக்கும் நடிகை சோபிதாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், குடும்பமா தம்பதியினரை வாழ்த்தி இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டோ இணையத்துல ட்ரெண்டான நிலையில நாகார்ஜுனா போல நாக சைத்தன்யாவும் 2வது திருமணம் செஞ்சுக்க போறாரா அப்படிங்கிற கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.